வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் எம்எல்ஏ, சிவசங்கர் எம்எல்ஏ ஆகியோர் சால்வை அணிவித்து பொங்கல் வாழ்த்து கூறினார்கள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னரை தனியாக சந்தித்தது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னருக்கு பொங்கல் வாழ்த்து கூற வந்தோம் என்று கூறி முடித்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் 2025 மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாசிம் மற்றும் அரசு அதிகாரிகள் கொடியசைத்து கலாச்சார சாலை ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். இதில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் உழவர் திருநாளை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவில் திடலில் பாத்தி கட்டி நீர் பாய்ச்சி நீரில் இறங்கி செல்லும் நூதன முறையில் கொண்டாடினர் கிராம மக்கள். புதுச்சேரி அடுத்து வம்புப்பட்டி கிராமத்தில் உழவர் திருநாளை முன்னிட்டு மஞ்சு விரட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடிய கிராம மக்கள் தாங்கள் வளர்க்கும் பசுக்களுக்கு தோரணங்கள் மற்றும் வண்ண பலூன்கள் கட்டி புதுப்பானையில் பொங்கலிட்டு செங்கரும்பு மஞ்சக்கிழங்குடன் பொங்கலிட்டு விழாவை கொண்டாடினார்கள். தொடர்ந்து திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவில் திடலில் மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கோவில் வளாகத்தில் பாத்தி கட்டியிருக்கும் நீரில் இறங்கி பொங்கலை கொண்டாடினால் வியாபாரம் பெருகும், விவசாயம் செழிக்கும், மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். அதன்படி முத்துமாரியம்மன் கோவில் வளாகம் முழுவதும் சிறு சிறு பாத்திகளாக அமைக்கப்பட்டு அதில் நீர் பாய்ச்சி அந்த நீரில் இறங்கி பொங்கலை கொண்டாடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திருக்கனூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பாத்தி கட்டிய நீரில் இறங்கி பொங்கலை கொண்டாடினார்கள். இதுகுறித்து கோவில் நிர்வாகம் கூறும்போது, புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் சன்னியாசப்பன் கல் சிலையானது கண்டெடுக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து பல ஆண்டு காலமாக அவருக்கு பிடித்தமான பாத்திகள் கட்டி நீர் பாய்ச்சி அதில் இறங்கி பொங்கலை கொண்டாடுகிறோம். வியாபாரம், விவசாயம், ஊர் மக்கள் சுபிட்சமாக இருப்பதற்காக இந்த நேர்த்திக் கடனை செலுத்தி பொங்கலை கொண்டாடி வருவதாக தெரிவித்தனர்.
காணும் பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் மஞ்சு விரட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். புதுச்சேரி அடுத்து விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் குயிலாப்பாளையம் கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையொட்டி காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் வழக்கம் போல் அங்குள்ள எல்லைப்பிடாரி அம்மன் கோவில் அருகே உள்ள மந்தைவெளி திடலில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. அங்கு குயிலாப்பாளையம், ஆரோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி விதவிதமாக அலங்கரித்து கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லைப்பிடாரி அம்மன் உற்சவ மூர்த்தி விசேஷ அலங்காரத்துடன் மந்தைவெளி திடலுக்கு எழுந்தருளினார். அங்கு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் எலுமிச்சை பழங்கள், வாழைப்பழங்களை வீசி எறிந்தனர். அதை அங்கு கூடியிருந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்தனர். தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் அதிர்வேட்டுகள் முழங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. அப்போது நிறுத்தப்பட்டிருந்த மாடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விரட்டிவிட்டனர். அதனால் சீறிப்பாய்ந்த மாடுகளை இளைஞர்களும் சிறுவர்களும் உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர். விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த மாங்காய், புளி, வாழை போன்றவற்றை சூறையிட்டு மகிழ்ந்தனர். இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காளைகளை சீறி பாய்ந்ததை பார்த்து ரசித்தனர். மேலும் ஆரோவில் சர்வதேச நகரத்தைச் சேர்ந்த வெளிநாட்டினர் பலரும் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்தும் சேலைகள் உடுத்தியும் வந்து மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். அதனால் மஞ்சு விரட்டு விழா களை கட்டியது.
காணும் பொங்கலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. அதன்படி கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் கூடை, ரொக்கப்பணம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சிஎன்எஸ் குரூப்ஸ் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் வழங்கி தனது குடும்பத்துடன் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இதில் திரளான கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் VP ராமலிங்கம் அவர்கள் காரில் கோயிலுக்கு செல்லும்போது வழியில் சாலை ஓரத்தில் ஏழ்மையில் இருந்த முதியோர்களை கண்டு மனமிறங்கி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி சன்மானம் வழங்கினார். அப்போது அதை படம் எடுத்த நபரை எடுக்காதப்பா என்று கூறி கடிந்து கொண்டார். விளம்பரமில்லாமல் உதவி செய்யும் மக்கள் சேவகரை பொதுமக்கள் மனதார பாராட்டினார்கள். புதுச்சேரியில் உழவர் திருநாளை முன்னிட்டு கோமாதா ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட காய்கறி மற்றும் பழங்களை கொண்டு நடைபெற்ற கோ பூஜையில் பக்தர்கள் காய்கறி மற்றும் பழங்களை தானமாக கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் அமைந்துள்ள கோமாதா ஆலயத்தில் மாட்டுப்பொங்கல் அன்று கோ பூஜை செய்தால் நாடு நலம் பெற்று மக்கள் வளமுடன் வாழ்வார்கள் என்று ஐதீகம் உள்ளது. அதன்படி ஆண்டுதோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோமாதா ஆலயத்தில் நடைபெற்ற கோ பூஜைகள் 9 வகையான நவதானியங்கள் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களுக்கு கோ பூஜைகளும் குதிரைகளுக்கும் அஷ்டாதி பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுக்கள் மற்றும் குதிரைகளை வணங்கி காய்கறி மற்றும் கீரையை தானமாக கொடுத்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் கோவிலில் பூஜிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.